ஒரு நாளைக்கு 400 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வாரத்துக்கு 1 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பணம், பணம், பணம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஓகேங்களா? ஏன்னு சொல்லி கேட்டோம்னா, அது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இயற்கையை மட்டும் தான் உணர முடியும். ஓகேங்களா? பைப்பில் தண்ணி வருதா, அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து இயற்கை சம்மந்தப்பட்டது. இது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? தாகத்துக்கு தண்ணி குடிக்கலாம். அதுவும் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, பைப்பு நம்ம போகிற நேரத்துக்கு நேர்ந்துக்கிட்டு இருந்தால் தான் உண்டு. அதுக்கும் அந்த நம்ம போகிற நேரத்துக்கு பைப்பில் தண்ணி வரணும். அப்போ தான் நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மணி தான், பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாறி போச்சு. ஓகேங்களா? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பேன் செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, 2003, 2004 காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, லாட்ரி சீட்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஏடிஎம்கே வந்து ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஓகேங்களா? என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த லாட்ரிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா, மனிதர்கள் அதிகமான அளவில் போய் அடிக்ஷன் ஆகுறாங்க. அது அடிக்ஷன் ஆகிட்டு நிறையா வந்து அதில் வந்து ஸ்கேம் நடக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரே சீரியல் நம்பர் வச்சு இவர் இருப்பார். அந்த பிரிண்ட் அடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, வேறு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அதே டிக்கெட்டை இன்னும் 3 பேர் டிக்கெட் அடித்து விற்றுருப்பாங்க. அப்போ ஒரே டிக்கெட் எடுத்ததுன்ட்டு ஒரே சீரியல் நம்பரை 3 பேர் கொண்டு வந்துட்டு எனக்கு தான் பணம் வேணும், எனக்கு தான் பணம் வேணும்னா யாருக்கு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த பிரச்சனைக்கோசரம் அவங்க அந்த வந்து லாட்ரி சீட்டை பேன் பண்ண கிடையாது. எதனால் பேன் பண்ணாங்கன்னா, நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, பாமர மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆசையின் காரணமாக வறுமையிலேருந்து மீண்டு வரணுங்கிறதுக்கோசரம் நிறைய பேர் போய் லாட்ரி சீட்டில் பணத்தை போட்டு நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. அப்படிங்கிறதோட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தொலைச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா இருந்துட்டு, ஓகே இதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இது வந்து தனிப்பட்ட ஒரு இது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு மனுஷனால வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இது பண்ணாலும் சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் பணங்கிறது அப்படி இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்கன்னு வாங்கி தான் வைப்பாங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உடம்புக்குள்ளாடி போகுதோ, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே உடம்புக்குள்ளே போகாது. அட் டைமில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இவ்வளோ பெருசு ஒரு பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குவார்ட்டர் குடிக்கிற மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டர் தான் ஒரு நாளைக்கு குடிப்பார் அப்படின்னா, அவருடைய செலவு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 150 மட்டும் தான் அவர் பண்ணுவார். அதிகபட்சம் அவர் கையில் இன்றைக்கி ஒரு ரூ. 2000 பணம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு குவார்ட்டர் சாப்பிட்றதுல இன்னொரு குவார்ட்டர் சேர்த்து ரூ. 300 குடிப்பார். குடிச்சு விட்டு அதுக்கு மேலே குடிக்க முடியாது. தூக்கம் வந்து போய் தூங்கி போடுவாங்க. ஆனால் இந்த லாட்ரி சீட் அப்படிங்கக்கூடிய போதை, இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. போடு 2000 கொண்டு போய் அதிலேயே போட, நாளைக்கு நம்ம பிடிச்சிடலாம், நாம் ரிசல்ட் வரும்போது பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போய் ஏமாந்து பணத்தை விட்டுட்டு கடைசியாக ஏமாந்து போய் நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஓகேங்களா? இது வந்து கேட்க காமெடியாக இருக்கலாம். ஆனால் ஒரு கடந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேரளா லாட்டரியை மட்டுமே மையப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லீகலாக நடந்திருக்குது. அப்படி வந்து முக்கியமான ஸ்கேம்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 4 டிஜிட். ஓகேங்களா? 4 டிஜிட் மட்டுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரம்மி அப்படி இப்படின்னு எவ்வளோ இருந்தாலும், கேரளா லாட்ரி சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமான அளவில் வந்து பார்த்திங்கன்னா, லாட்ரி சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்திருக்குது கடந்த காலகட்டங்களில். ஒரு நம்பர் வின்னிங்க்கு ரூ. 100, 2 நம்பர் வின்னிங்க்கு 1200, 3 நம்பர் வின்னிங்க்கு 18,000, 4 நம்பர் வின்னிங்க்கு 4,00,000. இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்திருக்குது கடந்த காலகட்டங்களில். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி காலகட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்போ பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாங்களோ, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தொந்தரவு இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா?